அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் தமிழ் ஸ்டாக், நான் சுந்தர். ஸோ இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா நம்ம லெவல்ஸில் இது ஸ்விங் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு ரீசன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரூல் 5 ஓகேங்களா. ஸோ தமிழ் ஸ்டாக்கில் ஸ்ட்ரக்சர் மேப்பிங் ரூல் 5 படி இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் மேப்பிங் வராது. காலையில் ப்ரீ சார்ட் அனாலிசிஸ் இது கொடுத்துருந்தோம். ஸோ ஆஃப்டர் வந்து இது கிடையாதுங்கிற மாதிரி நம்ம வந்து ஹிண்ட் கொடுத்தாச்சு ஓகேங்களா. ஸோ ஓகே, ஸோ இன்றைக்கி என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டில் 22,750 800 ஸ்ட்ராங்கான ஜோனு, அதுக்கு மேலே இருந்தால் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் கீழே இருந்தால் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ ரெண்டாவது விஷயம், மார்க்கெட் இதுக்குள்ளே ட்ரேட் ஆச்சுன்னா ஒரு நோ ட்ரேடிங் ஜோன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும். அப்படி இல்லைனா சைட்வேஸ் மார்க்கெட்டு. ஸோ 1 மினிட்டோட ஸ்ட்ரக்சர் வந்து ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேட் பண்ண சொல்லியிருந்தோம் ஓகேங்களா. ஓகே, ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சஸ்குள்ளேயே தான் இருந்தது ஓகேங்களா. அப்போ இந்த மாதிரி இடத்துல நம்ம எஸ்எம்சி கான்செப்ட் யூஸ் பண்ணியிருந்தால் எப்படி நம்ம இதை வந்து ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வியூ தான் ஓகேங்களா. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். என்னோட பர்சனல் ட்ரேடிங் பற்றி எதுவுமே நமக்கு கிடையாது. எஸ்எம்சி கான்செப்ட்டில் இன்றைக்கான ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாமா பண்ணியிருக்க முடியாதா அப்படிங்கிறது மட்டும்தான் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 5 மினிட்ஸ் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டேன். இப்போ மார்க்கெட்டில் ஃபஸ்ட் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா இது எனக்கு இந்த 22,850. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இங்கிலீஷில் சொல்லுங்கள் நம்பர்ஸ்ன்னு, பிகாஸ் அதர் ஸ்டேட்டு நம்மளை பார்க்குறாங்க. அப்போ 22,800 to 22,750 அப்படிங்கிற ஸ்ட்ராங்கான ஜோனு, அதுக்கு கீழே தான் பாடி க்ளோஸ் ஆகிருக்கு. பட் மினிமம் ரேஞ்சஸ் கீழே மார்க்கெட் வரவே இல்லை, பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அப்போ கண்டிஷன் படி ஒன்ஸ் மினிமம் ரேஞ்சஸ் பிரேக் அவுட் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக மார்க்கெட் மேக்ஸிமம் ரேஞ்சஸ் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி தான் கொடுக்கும், கரெக்டுங்களா. ஸோ அப்போ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது நம்மளுக்கு கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட்டாக ஹையஸ்ட் க்ளோஸ் கேண்டில் ப்ரீவியஸோட ஹைக்கு மேலே இதோட லோவை எடுத்து இதுக்கு மேலே மார்க்கெட் பாடி க்ளோஸ் ஆச்சுன்னா ஒரு புல்லிஷ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கிடச்சிச்சின்னா அதுக்கான ஓபி அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபைன் பண்ண முடியும் மார்க்கெட்டில், கரெக்டுங்களா. இப்போ இதில் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த பிரேக் அவுட் நடந்தோடனே பிரேக் அவுட்டில் என்ட்ரி எடுத்து இங்கே டார்கெட் வச்சிட்டாங்க. ஸோ இப்படி பண்ணலாமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணியிருக்கலாம். ஏன்னா 5 மினிட்ஸோட பேஸு சிங்கிள் கேண்டில் கன்சால்டேஷன் பேஸு பிரேக் அவுட்டு. அப்போ கண்டிப்பாக இங்கே வரைக்கும் மார்க்கெட் போக தான் செய்யும். அதை வந்து 5 மினிட்ஸ் என்ன பண்ணியிருக்கலாம், பிரேக் அவுட் பார்த்து ட்ரேட் பண்ணிங்கன்னா ஒரு மினிமம் ரிஸ்க்கு லைக்லி ஒரு ஸ்கால்பர் மாதிரி ட்ரேட் பண்ணியிருக்கலாம் ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்போ இதுக்கப்புறம் நம்மளுக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபஸ்ட் டைம் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு மார்க்கெட்டில் ஆர்டர் பிளாக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரீம் லோ பாயிண்டில் வரக்கூடிய இதுதான் ஒரு வேலிடான ஆர்டர் பிளாக், கரெக்டுங்களா. ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கு, தான் ஒரு வேலிட் ஆர்டர் பிளாக்குங்கிறது தெரிஞ்சிருக்கும். அப்போ இதில் நம்ம என்ன பண்ணோம், வந்தால் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் அனதர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டான். பட் இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆர்டர் பிளாக்குங்கிறது வராது. மேபி இந்த பேஸை டேப் பண்ணிட்டு மார்க்கெட் ரியாக்ஷன் கொடுத்துக்கலாம். பட் நம்மளுக்கு என்ன பண்ணலாம், அது ஆர்டர் பிளாக்காக வந்திருக்காது மார்க்கெட்டில் ஓகேங்களா. ஸோ ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அனதர் ஒரு புல்லிஷ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த புல்லிஷ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இதுதான் ஸ்ட்ரக்சரை மேக் பண்ணுவீங்க. இப்போ இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நம்ம சொன்ன மாதிரி மேக்ஸிமம் ரேஞ்சஸ்க்கு நியரஸ்ட் ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பட் இந்த பிளேஸில் மார்க்கெட் மல்டிபிள் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இன் சிங்கிள் டைரக்ஷன். அப்போ என்ன பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு மார்க்கெட்டில் மல்டிபிள் ஓபி கிடச்சிருக்கும். அப்போ நம்ம பிஏ ஃபார்ம் அப்ளை பண்ணும்போது இந்த ஒரு ஓபி ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்மார்ட் மணி ட்ராப் ஆகும். ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் லோ தான் ஹை ப்ராபபிலிட்டி ஆர்டர் பேக். இங்கே வந்தால் நம்ம என்ன பண்ணலாம், மார்க்கெட்டில் என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சினாரியோ போயிடும். ஸோ அப்படி பார்க்கும்போது மார்க்கெட் அங்கே வரணும். ஸோ அப்போ அங்கே வரணும், சும்மா அப்படி கீழெல்லாம் விழுந்துடாது. அதுக்கான செட்டப் ஏதாவது கிடச்சி வரும்போது அதை நம்ம என்ன பண்ண முடியும், மார்க்கெட்டில் ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ண முடியும். அப்போ அதுக்கு ஏதாவது செட்டப் கிடச்சதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரீவியஸோட ஹை பிரேக் அவுட் பண்ணும்போது அங்கே செல்லிங் ஆர்டர் எடுக்கும், கரெக்டாக தான். பட் கீழே வரதுக்கான செட்டப் கிடச்சதா, அப்படி கிடச்சதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏதாவது கிடச்சிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஓபி தான். பட் நம்ம ட்ரேட் பண்ண மாட்டோம் பிகாஸ் ஆஃப் எஸ்எம்டி ஸ்மார்ட் மணி ட்ராப்பு. பட் அந்த ஓபியில் ஏதாவது நம்மளுக்கு ஃப்ளிப்பு சேஞ்ச் ஆஃப் ரேட் கிடைக்காங்கிறத பார்த்துருக்கலாம். ஸோ இப்போ மார்க்கெட் டேப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு டேப்டு சிங்கிள் கேண்டில் கன்சால்டேஷன் நடந்திருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த பிளேஸை வந்து மார்க்கெட் டேப் பண்ணிச்சுன்னா என்ட்ரி எடுத்துடலாம் ஒரு பீரிஸுக்கு. ஏன்னா ஒரு புல்லிஷ் ஓபி பிரேக்கர் பிளாக்காக கன்வெர்ட் ஆகிருக்கு. அப்போ அந்த இடத்துக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், ட்ரேட் பண்ணலாம். அட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா 1 மினிட்டோட ஸ்ட்ரக்சரில் அனதர் நியூ பிரேக் அவுட்ங்கிறது மார்க்கெட்டில் கொடுத்தாச்சு. அப்போ அனதர் நியூ பிரேக் அவுட் கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஸ்பர் இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு எக்ஸ்ட்ரீம் ஹையில் எங்கேயுமே இம்பேலன்ஸ் இல்லை. இது ஒன்று தான் பிரேக்கர் பிளாக்கோட இம்பேலன்ஸும் கூட ஓகேங்களா. அப்போ இது தவிர மார்க்கெட்டில் ஒன்றுமே இல்லை. அப்போ இங்கே வந்தால் ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி செல்லிங் எடுத்துக்கலாம் சொல்லிட்டு வெயிட் பண்ணுவோம். இது எப்படி ட்ரேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா
ஷார்ட் பொசிஷன் எடுத்து இங்கே டேப் பண்ண என்ட்ரி, இதுக்கு மேலே பாடி க்ளோஸ் ஆன ஸ்டாப் லாஸ், இது வரைக்கும் கூட ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம். டார்கெட் இந்த பாயிண்ட்டு. ஸோ ஒருக்கிட்ட 1:5 27 ரூபா ஸ்டாப் லாஸ், 153 ரூபா டார்கெட் நம்ம வெயிட் பண்ணலாம். பட் மார்க்கெட் வந்ததா? ஸோ மார்க்கெட் வர்றதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனதர் பேரிஸ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வந்துருச்சுங்க மார்க்கெட்டில். லைக்லி இந்த மாதிரி ஒரு அனதர் பிரேக் ஆஃப் வந்துருச்சு. இப்போது மார்க்கெட் அப்படிங்கிறது கொஞ்சம் டீப்பாக பார்த்தீங்கன்னா இது லோவஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டு கை எடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த பிரேக் ஆஃப் எப்படி நடந்திருக்குங்கிறத. ஸோ ஓரளவு நீங்கள் அனலைஸோடு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். லைக்லி இது வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நிறைய ஒரு பேஸ் கேண்டில் இருக்குது, அப்போ இதை நான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எடுக்க மாட்டேன்னு சொல்லுவீங்க. அப்போ என்ன பண்ணலாம், இதை நீங்கள் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எடுக்கலாம். ஸோ இந்த பிரேக் ஆஃப் நடந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன பண்ணலை, இந்த பிரேக் அவுட்டுக்கான ஓபிக்கும் மார்க்கெட் வரல. அப்போது மார்க்கெட் என்ன பண்ணால் செல்லிங் ஆர்டர் எடுத்துட்டான். பட் நம்மளுக்கான எந்த விதமான ஓபியும் டேப் பண்ணாமல் கண்டினியூ ஃபால் நடந்துகிட்டே இருந்துச்சு. கரெக்டுங்களா? இது வரைக்குமே ஃபால் நடந்தது. இப்போது மார்க்கெட்டில் இது என்ன பண்ணியாச்சு, இந்த ஓபி டேப் பண்ணியாச்சு. ஒன்ஸ் இந்த ஓபி டேப் பண்ணிச்சுன்னா நம்ம ட்ரெண்டு இப்போ பேரிஸாக இருக்குது. ஸோ வி நீட் சம் கன்ஃபர்மேஷன் ஃபார் அவர் என்ட்ரி. கரெக்டுங்களா? ஆனால் இங்கே ஆல்மோஸ்ட் என்ன பண்ணியாச்சு, இந்த ஓபிக்கு இதான் டார்கெட் பாயிண்ட் வரும். அப்படி என்ட்ரி கிடச்சாலுமே அப்போ என்ன நடந்திருக்கலாம் அந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஓபி டேப்டு என்ட்ரி எடுத்திங்கன்னா இது கீழே ஸ்டாப் லாஸு டார்கெட் இவ்வளோ தான், முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. அப்போ உடனே போய் நான் செல் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஓபி டு அனதர் ஓபி ட்ராவல் பண்ணும்போது ஓபி ஃபெயில்டாக சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ செல் பண்ணக்கூடாது, வெயிட் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணியாச்சு, இந்த ஒரு ஓபிக்கு மேலே மார்க்கெட் கிளியராக கொடுத்தது ஒரு சேஞ்ச் ஆஃப் ஃபேக்டர் நிறையா ட்ராப் பண்ணியிருப்பாங்க. பட் நான் பிஏ ஃபார்ம் அப்ளை பண்ணும்போது இது ஒரு இன்டியூஸ்மெண்ட்டாக இருந்திருக்கும் பிகாஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் ஹை ஆர்டர் பிளாக்குக்கு. இந்த இன்டியூஸ்மெண்ட்டை ட்ராப் பண்ணிவிட்டு இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்துகிட்டு அனதர் ஒரு இந்த லோ பாயிண்ட் ஸ்வீப் பண்ணால் கூட இது என்னவா எனக்கு ஸ்விங் லோ லிக்விட் ஆகிடும். அப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுக்க மாட்டேன். ஏன் எடுக்க மாட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிளேசஸில் வரக்கூடிய இந்த ஒரு ஆர்டர் பிளாக், இதுதான் ஆர்டர் பிளாக். எதுவுமே ஆர்டர் பிளாக் வராது, இது இன்சைடும் கிடையாது உங்களுக்கு. அதனால் இதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும், ஆர்டர் பிளாக்கை மேக் பண்ணணும். இன்சைடு ஆர்டர் பிளாக் வந்து எக்ஸ்ட்ரீம் லோ வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலாம். பட் இங்கே வந்து ஒரு இன்சைடு கேண்டலாக இது இல்லை. ஓகேங்களா? அப்போ இது மாதிரி கண்டிஷனில் இதுதான் எனக்கு ஆர்டர் பிளாக்குன்னா பிட்வீன் கேப்பில் வரக்கூடிய ஆர்டர் பிளாக் வந்து ஃபெயிலுக்கு அதிக சான்சஸ் இருக்கும் மார்க்கெட்டில். ஓகேங்களா? அது இல்லாமல் கீழே வந்து எனக்கு 22,750 இம்பேக்ட்ஸ் ஒன்று கீழே போயிடும். அப்போ இது வந்து ப்ராபபிலிட்டிங்கிறது கொஞ்சம் கம்மி தான். அப்போ என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா இங்கே என்ட்ரி எடுத்திருப்பீங்க, மார்க்கெட் அதிலே கன்சல்டேஷன் ஆகிருக்கு. அப்படி என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் கொடுத்தா வாங்கி தான் ஆகணும். ஏன்னா அந்த மாதிரி ஜோன் தான் அது. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணியாச்சு, எனக்கு மார்க்கெட்டில் அனதர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வேரி சைடு கொடுத்துருச்சு. அப்போ இந்த பிரேக் ஆஃப் கொடுத்ததுனால ஆல்ரெடி இன்டியூஸ்மெண்ட் டேக் பண்ணனால இந்த பிளேஸ் ஸ்விங் ஹை லிக்விடிட்டி ஆகிரும். இது ஸ்விங் ஹை லிக்விடிட்டி ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஜோன் ரொம்ப ரொம்ப அக்ரெசிவாக ஒர்க் ஆகும். அப்போ என்ன பண்ணலாம், இங்கே வந்தால் நான் செல் பண்ணலாம். அப்போ என்ன பண்ணியாச்சு, இவ்வளோ நேரம் நான் வந்து இந்த ஒரு ட்ரேட் வேணால் எடுத்து இது டார்கெட் வச்சுருக்கலாம். அது வரைக்கும் எனக்கு என்ன பண்ணலாம், மார்க்கெட்டில் எந்த விதமான என்ட்ரியும் கொடுக்காம மேலே கீழே மார்க்கெட் நெக்ஸ்ட் டேக்கு தேவையான லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் மேலே தான் ஒரு என்ட்ரி எடுக்கலாம். ஸோ என்ன பண்ணியாச்சு, மார்க்கெட் நேராக வந்தால் அகைன் ஃபஸ்ட் டைம் ஒரு புல்லிஷ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். பட் ஓபி டேப் பண்ணலை. ஓபி டேப் பண்ண என்ட்ரி கிடச்சிருக்கோம். சரி, அப்போ லிக்விடிட்டி இம்பேலன்ஸ் இன்டர்ஃபேக்டாக கொடுத்து அதுவும் இல்லை. அப்போ இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு திரும்ப இது ஓபி, இது வந்து இப்போ இன்சைடர் தான் புல்லிஷ் ஓபி. அப்போ இந்த ஓபியில் ட்ரேட் பண்ணோன்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஏன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் எனக்கு மார்க்கெட் ஐடியும் இருக்குது, தென் இன்ஜினியரிங் லிக்விடிட்டி இருக்குது. ஸோ இது வந்தாலும் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஹை ப்ராபபிலிட்டின்னு. அப்போ இந்த பிளேஸ் வந்துச்சுன்னா இது என்னோடய என்ட்ரி பாயிண்ட், இதுக்கு கீழே பாடி க்ளோஸ் ஆன ஸ்டாப் லாஸ், இது என்னோடய டார்கெட் பாயிண்ட்டுங்க. கண்டிப்பாக இதுக்கு வந்தால் இதான் டார்கெட் பாயிண்ட், இல்லை எந்த விதமான மாற்றுக்கிறதுமே மார்க்கெட்டில் கிடையாது. அப்போ அதுக்கும் மார்க்கெட் வரலாம் என்ன பண்ண முடியாது, நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. கடைசி வரைக்கும் மார்க்கெட் இன்றைக்கி வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு வீட்டுக்கு போயிருக்கணும், அவ்வளோதான். ஸோ ஃபைனலி மார்க்கெட் டேப்ட் இன் எக்ஸ்ட்ரீம் இன்ஜின் லிக்விடிட்டி டிமாண்டு. அதுக்கப்புறம் டார்கெட்டுங்கிறது கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும், அங்கே தான் நடந்திருக்கணும். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட்டில் ஃபைனல் டார்கெட்டாக இருந்தது. அப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், தாராளமாக வெயிட் பண்ணலாம். எந்த விதமான பிட்வீன் கேப்பில் கன்ஃபியூஷன் இல்லை நம்மளுக்கு. ஸோ ஒரு ட்ரேடு இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தான், அடுத்து இந்த ட்ரேடுக்காக நம்ம வெயிட் பண்ணோம், கிடைக்கல. இந்த ட்ரேடு எடுத்திருந்தீங்கன்னா ரெண்டாவது ட்ரேடு ஸ்டாப் லாஸு, தென் இது மூணாவது ட்ரேடு. அப்போ 2 ட்ரேடு சக்ஸஸ், ஒரு ட்ரேடு நம்மளுக்கு இன்றைக்கி லாஸில் முடிஞ்சிருக்கும். ஸோ அவ்வளோதாங்க என்னோட நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் வித் கிளியர் பியூஏ ஃபார்முலா. ஓகேங்களா? தேங்க்யூ.